வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இப்போ பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பணம் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணம் சேர்ந்தாலும் அது வீண் விரயத்தை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதில் தொடர்பு தான் இது. அதில் நான் சென்னாய் உருவி பற்றி பேசியிருப்பேன். சென்னாய் உருவி செடியை பற்றி பேசியிருப்பேன். அதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு, ஏன்னா அந்த வீடியோவில் பேச முடியாத கொஞ்சம் பெரிய வீடியோ ஆகிடும்ன்றதுனால கொஞ்சம் சுருக்கமாக ஆகிட்டேன் நான். அதனோட தொடர்பை தான் இப்போ சொல்கிறேன் நான். இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு பணம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அந்த பணம் எப்படி சேர்க்கறது, சம்பாரிச்சா கூட வீட்டில் தங்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு வீண் விரயத்தை கொடுத்து செலவாகிக்கினே இருக்குது. அது நம்ம எப்படி வர வச்சுக்கலாம், அதை பற்றி தான் நல்ல விளக்கமாக சொல்ல போகிறேன் நான். என்ன பண்ணுறீங்க, அந்த சென்னாய் உருவி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்க. செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சின்னு அதை முதல்ல அன்றைக்கி பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. வேர் ஊறணும் சுத்திரி. ஊறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை மறுநாள் போய்ட்டு மஞ்சள் கரைச்சி தண்ணி அது மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, பத்தி கற்பூரம் பூ பழம் எல்லாமே வச்சு அதுக்கு ஒரு கற்பூரம் கொளுத்தி தீபாரத்தில் காமிச்சிருங்க. அவுல்லாம் வச்சு படைக்கணும். அவுள் வத்தி கற்பூரம் எல்லாமே அதில் என்ன தேவையோ படைக்கிறதுக்கு தேவையான பொருள் வச்சு படைச்சிட்டு நல்லா வேண்டிக்குங்க. இது முறையாக காப்பு கட்டி எடுக்கணும். இடத்த முழுசாக வேலை செய்யும். அதனால் நான் சொல்கிற மாரி இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதுமாரி இப்போ வீட்டில் படைக்கிற மாரி படைச்சிக்கலாம். படைச்சிட்டு என்ன பண்ணி நல்லா வேண்டிக்குங்க. வேண்டி எனக்கு இதில் பாவதோஷம் எதுவுமே வரக்கூடாது, எந்த ஒரு இதாக இருந்தாலும் இதோட விலகிடணும், நீங்கள் நல்லா வேண்டிக்கணும். வேண்டி என்ன பண்ணுறீங்க, அந்த செடியை வேறாட பிடுங்கிக்கிங்க. பிடுங்கி என்ன பண்ணுறீங்க, ஒரு கருங்கல் எடுத்து கருங்கல்லால் கட் பண்ணிங்கன்னா அந்த வேர் மட்டும் தனியாக எடுத்துக்குங்க. செடியை தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த வேரை மஞ்சள் தண்ணியில் அலம்பிடுங்க. ஏன்னா மண் ஒட்டிக்கின்னு இருக்கும். அதில் மண் ஒட்டிக்கின்னு இருக்கும். மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்து பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு பட்டு துணியாக நம்மளுக்கு வேணும். ஓமப்பட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ஓமப்பட்டு இப்போ நம்ம கையை அகலத்துக்கு இருந்தால் போதும். அதுபோல் பார்த்து எடுத்துகிட்டு வச்சிங்க. அதுக்கப்புறம் வாசனையான அர்த்தரை நம்மளுக்கு வேணும். வாசனையாக நல்லா இல்லை, உங்களுக்கு அர்த்தரை இல்லைனா கூட இந்த ஜவ்வாது இருந்தால் போதும். சின்ன பாட்டில் ஒன்று வாங்கிக்கிங்க. அது கூட பச்சை கற்பூரம் நம்மளுக்கு தேவை. பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா அது நல்ல ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த நாய் உருவி வேறும் பச்சை கற்பூரம் ரொம்ப வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இது என்ன பண்ணுறீங்க, இந்த ஓமப்பட்டை கீழே விரிசி போட்டுருங்க. விரிசி போட்டுட்டு இந்த சென்னாய் உருவி வேறு என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூம்லையே வச்சுக்கிறீங்க இல்லையா, எடுத்தாந்து நல்லா ஒரு மஞ்சள் கலர் நூல் போட்டு, அது பார்க்கறதுக்கு சிலிப்பிக்கின்னு இருக்கும். ஒரு மாதிரி வேர் மணலுமா அந்த வேர் நேராக வச்சு மடக்கி வச்சு மஞ்சள் கலர் நூல் போட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, பச்சை கற்பூரம் நுமிட்டி என்ன பண்ணுறீங்க, அந்த வேர் பூரா தடவிடுங்க. நல்லா நுமிட்டி தடவிட்டு அதுக்கு மேலே சந்தனம் நல்லா கட்டியாக குழைச்சி அந்த வேரை பூரா தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கு மேலேயும் அந்த பச்சை கற்பூரத்தை நுமிட்டி நல்லா ஃபுல்லாகவே அந்த சந்தனம் மறைகிற அளவுக்கு நல்லா பூரா அப்ளை பண்ணிவிடுங்க. பச்சை கற்பூரத்தை சந்தனம் ஃபஸ்ட்டு பச்சை கற்பூரம் தடவணும். அந்த வேர் மேலே நல்லா நுமிட்டி அது மேலே பூசிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் பூசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஐட்டமும் பச்சை கற்பூரத்தை நுமிட்டி மேலே போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டணும். சுற்றி அந்த வேரை பூரா தெரியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதுவும் கூட இந்த நம்மளுக்கு தேவை பித்தளை காயின் ஒன்று வேணும். பித்தளை காயின் 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் அது போல் இருந்தால் எடுத்து வச்சிங்க. 1 ரூபா காயின் வைக்கலாம். அது ஏன்னா சில்வர் காயின் இரும்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அது வசியத்தை இழுத்து கொடுக்காது. அதனால் பித்தளை காயினாக வைங்க. அது என்ன பண்ணுறீங்க, அந்த காயினை தண்ணியில் அலம்பிட்டு பன்னீரில் அலம்பி என்ன பண்ணுறீங்க, தொடச்சிட்டு இந்த வேர் மேலே வச்சு ஃபஸ்ட்டு இளம் இது சந்தனம் எல்லாமே போட்டு வச்சுக்கிறீங்க இல்லையா, சந்தனமும் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு தடவி வச்சுக்கிறீங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த காசை அந்த வேர் மேலே வைங்க. இப்படி வேர் மேலே வச்சு இன்னொரு நூல் போட்டு சுற்றுங்க. சுற்றி அந்த வேர்லேயே எப்படியே மடக்கி சுற்றினீங்கன்னா அந்த காயினை அதில் பதிஞ்சிடும். காயின் கீழே விழாத அளவுக்கு கட்டணும். அந்த வேரில் வச்சு கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஒரு
வாசனைனா இது ஜவ்வாது வாங்கி வந்து வச்சுக்கிறீங்க இல்லையா, அது போல் இருந்ததுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நல்லா வாசனையாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஒரு நம்ம அந்த வாசனையை கண்டவொடனே இன்னமும் ஒரு மாதிரியா இருக்கணும் நம்மளுக்கு. அது போல் அர்த்தர் இருந்தால் பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுங்க. இந்த ரொம்ப சென்ட் மாரி அடிப்பாங்களா, அது போலாம் தேவையில்ல. அர்த்தர் இருந்தால் பரவாயில்ல. இல்லைன்னா வந்து வாசனையான ஜவ்வாது. ஜவ்வாது வந்து தடவைனா கொஞ்சம் ஒரு நாளைக்கு தான் இருக்கும். அர்த்தம்னா ஒரு 2 3 நாளைக்கு அதில் விட்ட உடனே சாரம் இறங்கிடும். இறங்கி வாசனை இருந்துனே இருக்கும் கம கம கமன்னு. அதுபோல் நல்ல வாசனையாக பார்த்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த நூல் காசு வச்சு கட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த இது மேலே நாய் ஒரு இப்போ வேர் மேலே வந்து இப்போ காசு வச்சு கட்டினீங்க பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணுறீங்க, அந்த மஞ்சள் கலர் நூலில் வந்து அந்த சொட்டு சொட்டாக விடுங்க. விடுங்க, இல்லைன்னா வச்சு தீர்த்துங்க. அது சொட்டாக வடியிலன்னா அதை இப்படி இப்படி தீர்த்துனீங்கன்னா அந்த சாரம் பூரா அதில் இறங்கும். நல்லா நனையணும் அந்த இது துணி பூரா, அந்த அளவுக்கு தீர்த்தி விட்ருங்க. தீர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படி ஜவ்வாது இருந்தாலும் ஜவ்வாதே அதில் வந்து தடவி விட்ருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ தான் வாசனையாக இருந்தால் தான் தெய்வீக அம்சம் இருக்கும் அதில். அதனால் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு எடுத்து பூஜை ரூமில் வச்சுருங்க. அது எப்படி வைக்கணும்னா, தரையில் வைக்கக்கூடாது. நம்ம வாழை இலை, தலை வாழை இலை இருக்குது இல்லையா, அதில் முனை பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த நாய் உருவி அந்த இதை கட்டி வச்சுக்கிறீங்க பாருங்கள், அதை வைக்கணும் பூஜை ரூமில். கீழே இலையை வச்சு அது மேலே வைக்கணும். சின்னதாக கட் பண்ணால் போதும் இலை. அது மேலே வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து பூஜை பண்ணுங்கள். 3 நாளைக்கு. இது என்றைக்கு செய்யணும்லாம் கணக்கில் என்ன ஒன்று, ராகு காலம் யமகண்டம் இல்லாத இதாக பார்த்து வேறு எடுத்தாரணும். அது இல்லாமல் வந்து நம்ம பூஜை பண்ணுறது அந்த இதை கட்டும் போது ராகு கண்டம் யமகண்டம் இல்லாத பார்த்து கட்டணும். அந்த அளவுக்கு பார்த்துங்க. இது எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து அந்த நாளில் தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்க, வாழை இலையில் வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் நல்லா வேண்டிக்கிங்க. பணம் காசு சேரணும், எங்களுக்கு வந்து பொண்ணு பொருள் எல்லாமே சேரணும், நல்லா மனசில் வேண்டிக்குங்க. உங்களுக்கு என்ன தேவை வேண்டிங்கன்னா வந்து இது வந்து நிறைவேற்றி கொடுக்கும். நல்லா வேண்டிக்கின்னு அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த வேரை எடுத்து ஒரு துணி, இந்த மஞ்சள் கலர் லைனிங் துணி இருக்குது பார்த்தீங்களா, ஜாக்கெட் பிட்டு அதை வச்சு தைப்பாங்க பாருங்கள். அது போல் துணி இருந்ததுன்னா எடுத்து என்ன பண்ணுறீங்க, ரவோண்டு கீழ்ச்சி கட்டமாக கீழ்ச்சி என்ன பண்ணுறீங்க, இந்த வேரை அதில் வச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்க, சுருட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் கலர் நூல் போட்டு சுற்றிட்டு அதில் ஒரு சந்தனம் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே மறுபடியும் சாமி ரூமாண்ட வச்சுருங்க. அது ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து இருக்கட்டும். அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாமி, இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருக்கோ நல்லா கும்பிட்டு வேண்டிக்கிங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, எடுத்து போயிட்டு பீரோவில் வைங்க. எப்படி வைங்கன்னா, கீழே வந்து பேப்பரு போடக்கூடாது. அந்த கல்லாப்பட்டி இது காசுலாம் வைப்பீங்க பார்த்தீங்களா பீரோ உள்ள, அதில் வந்து பேப்பரை கீழே போட்டு அது மேலே வைக்கக்கூடாது. கீழே வந்து மஞ்சள் கலர் துணி போடணும். துணி போட்டு, இல்லை அது போல் உங்களுக்கு அது இல்லைன்னா ஓமப்பட்டு இருந்ததுன்னா ஓமப்பட்டு வாங்கி கீழே போட்டுருங்க. போட்டுட்டு அதில் அந்த லிக்விடு வாசனை திரவம்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து அந்த துணியில் தடவிடுங்க. தடவிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த வேரை அதில் வைங்க. வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, கற்பூரம் வந்து கொளுத்தி என்ன பண்ணுறீங்க, அந்த பீராவுக்கு காமிங்க. ஒரு ஆரத்தி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா வேண்டிக்கணும். பணம் காசு சேரணும், பணம் வந்து தக்க வச்சுக்கணும். பணத்தை வீண் விரயத்தை கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாக பணம் வந்தால் கூட அது வந்து வீண் விரயமாகக்கூடாது. சேர்ந்துக்கினே இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பணத்தை வந்து இழுத்து கொடுக்கும். இதை செஞ்சுட்டு பணம் வரும்னு வீட்டிலே இருந்தால் வராது. வேலைக்கும் போகணும், வேலைக்கு போகிறதுக்கான ஊதியம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து வீண் விரயத்தை கொடுக்காது. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 100 ரூபாய் வந்து செலவானா கூட மீதி காசு வந்து சேமிப்பு வரும். அதுபோல் வந்து இது வந்து சேர்த்து வைக்கும். வீண் விரயத்தை கொடுக்காது, தடுத்து நிறுத்தும். பணத்தை வந்து இழுத்து கொடுக்கும். ஏன்னா வந்து இதில் பச்சை கற்பூரமும் வந்து வசியத்தை உண்டு பண்ணுறது. நாய் உருவி வந்து அப்படி எப்படின்னா, நம்ம நடந்து போகும்போது அந்த நாய் உருவி செடி மேலே ஒரு மாரி இருக்கும் லைனாக, ஒரு அந்த கதிர் மாரி நீட்டாக வரும். நீட்டாக குச்சி மாரி அதில் வந்து வேறையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த நெல் இருக்குது இல்லையா, அது போல் இருக்கும். அது நம்ம நடந்து போகும்போது லைட்டாக துணியில் பட்டாலுமே வந்து ஒட்டிக்கும். அது அப்பயே வந்து அது போல் வந்து நம்மளுக்கு வசியத்தை ஈர்த்து கொடுக்குது பார்த்தீங்களா, நம்மளை விட மாட்டோம், ஒட்டிக்குது பாரு. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து போட்டுட்டு போகிறதுக்குது நடந்து போகும்போது. அதே போல் நம்ம கையில் இப்படி தட்டினாலுமே கையில் ஒட்டிக்கும் அந்த வேறப்புறா. அந்த அளவுக்கு வந்து அது வசியம் நல்லா வந்து, அதுக்கு தான் பேர் வந்து அதுக்கு நாய் உருவின்னு வச்சுக்கிறாங்க. நாய் ஓட்டுற மாரி கவுற மாரி கவிக்கும் நம்மள. அது அந்த அளவுக்கு வந்து அதுக்கு பேர், அதனால தான் அந்த பேரை வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன மாரி இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு
நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரலாம். இந்த பழம் செய்கிறது இது நல்லா அந்த காலத்தில் நிறைய பேர் செஞ்சது தான் இது. கிராமத்து சைடு இப்போ நல்ல பக்கத்தில் இப்போ இந்த நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கம்லாம் வந்து இது போல் நிறைய பேர் செஞ்சு பழத்தை வந்து தக்க வச்சுக்கிறாங்க. சேமிப்பு கொஞ்சம் வீண் விரயத்தை கொடுக்காத அளவுக்கு சேர்த்து வச்சுக்கிறாங்க பழத்தை. போட்டுக்கிற வீடியோலையும் வந்து அந்த பதில் வந்து சொல்லாததுனால தான் நான் இந்த வீடியோவில் போடுறேன். இந்த நாய் உரிவை பற்றி இப்போ எதுவுமே பேசலையே, அதை மட்டும்தான் பேசிக்கிறீங்களா, அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஏன் இப்போ அதை போடலான்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ பதிவிடுறேன். அதை வந்து நான் அன்றைக்கே பேசி போட்டிருப்பேன். கொஞ்சம் எனக்கு டைம் இல்லாததுனால தான் வந்து அதை விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு. இது 2வது வந்து அந்த பதில் வந்து இதில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சு நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.